ஓம் சாந்தி. 22/1/2026 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, படிப்பு மற்றும் தெய்வீக நடத்தைகளின் ரெஜிஸ்டர் வையுங்கள். தினந்தோறும் என் மூலமாக எந்த தவறும் நடக்கவில்லை தானே என்று சோதியுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த முயற்சியின் மூலம் ராஜ்ய திலகத்தை அடைய முடியும்? பதில்: அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். சங்கமத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் என்ற திலகத்தை கொடுத்து கொள்ளுங்கள். அப்போது ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவர்கள், அதாவது கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவமதிக்கக்கூடியவர்கள் ராஜ்ய திலகத்தை அடைய முடியாது. செகண்ட் பாயிண்ட், எந்த ஒரு நோயையும் சர்ஜனிடம் மறைக்காதீர்கள். மறைத்தீர்கள் என்றால் பதவி குறைந்து போகும். தந்தை போலவே அன்பு கடலாக ஆகுங்கள். அப்போது ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். படிப்பு என்றால் ஞானம் என்று அர்த்தம். இந்த படிப்பு மிகவும் சகஜமானது, மிகவும் உயர்ந்தது, மேலும் உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடியது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த படிப்பை நாம் உலகத்திற்கு அதிபதியாகுவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். எனவே படிக்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது விழித்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாயாவின் தூக்கத்தில் தூங்கி கிடக்கிறார்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. உங்களை பாபா வந்து எழுப்பியிருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையின் பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்யுங்கள். போன கல்பத்தில் செய்தது போலவே ராஜ்யம் செய்வீர்கள் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் பாபா ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் இங்கே வந்திருப்பதே யோக பலத்தின் மூலம் மனிதனிலிருந்து தேவதை ஆகுவதற்காக. மேலும் நம்முடைய யோக பலத்தினால் முழு உலகமும் தூய்மையாக போகிறது என்பதை அறிவீர்கள். தூய்மையாக இருந்தது இப்போது தூய்மையற்றதாகி விட்டிருக்கிறது. அடுத்தது பாபா சார்ட் எழுதுவதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். நாம் எவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம், நம் மூலமாக என்ன தவறுகள் நடந்தது என்று தினந்தோறும் சார்ட் எழுத வேண்டும். தவறுகளின் அடி கூட பலமாக தான் விழும். அந்த படிப்பில் கூட, அதாவது உலகாய படிப்பில் கூட நன்னடத்தை பார்க்கப்படுகிறது. இதிலும் கூட நன்னடத்தை பார்க்கப்படுகிறது. பாபா உங்களுடைய நன்மைக்காக தான் கூறுகிறார். உலகாய படிப்பிலும் படிப்பு மற்றும் நன்னடத்தையின் ரிஜிஸ்டர் வைக்கிறார்கள். இங்கே குழந்தைகளும் தெய்வீக நடத்தையுடையவராக ஆக வேண்டும். தவறுகள் நடக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தன் மனதையே கேளுங்கள். ஏனென்றால் மாயாவின் காரணமாக ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று பாபா கூறுகிறார். உண்மையை சொல்லவில்லை என்றால் அந்த தவறு அதிகரித்து கொண்டே போகும் என்று பாபா புரிய வைக்கிறார். தலைகீழான மற்றும் தவறுக்கான தண்டனை கிடைத்து விடுகிறது. தவறை சொல்லாததினால் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் என்ற திலகம் இடப்பட்டு விடுகிறது. பிறகு ராஜ்ய திலகம் கிடைக்காது. கட்டளையை மதிக்கவில்லை என்றால் ராஜ்யத்தை அடைய முடியாது.
அங்கேயோ இயல்பாகவே தெய்வீக நடத்தை இருக்கும். இங்கே முயற்சி செய்ய வேண்டும். அடிக்கடி தோல்வியடையக் கூடாது. பாபா மிகவும் அன்பின் கடலாக இருக்கிறார். குழந்தைகளும் அதுபோல் ஆக வேண்டும். மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்களை ரெஜிஸ்டர் வைக்க விடுவதில்லை. அனைவருக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவர்தான் கிரியேட்டர் மற்றும் டைரக்டராக இருக்கிறார். அவரைதான் நினைக்க வேண்டும். பிராமணியை நினைக்க வேண்டும் என்று அப்படி அல்ல. ஒருவரை மட்டும்தான் நினைக்க வேண்டும். ஒருபோதும் யார் மீதும் மோகம் வைக்க கூடாது. ஒரு தந்தையிடம் இருந்துதான் படிப்பினை பெற வேண்டும். மோகமற்றவர்களாக ஆக வேண்டும். இதற்கு மிகுந்த உழைப்பு தேவை. முழு பழைய உலகத்தின் மீதும் வைராகியம் இருக்க வேண்டும். இது அழியப் போகிறது. இதன் மீது அன்போ ஆர்வமோ கூடாது. காலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா, நீங்கள் அதிசயம் செய்கிறீர்கள். நீங்கள் எங்களை எவ்வளவு உயர்ந்த தேவி தேவதைகளாக மாற்றிவிட்டு நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகிறீர்கள். இவ்வளவு உயர்ந்தவர்களாக வேறு யாரும் ஆக்க முடியாது. இதுபோல காலையில எழுந்து பாபா கூட பேசணும் அப்படின்றார். எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ வேலைகளை செய்து கொண்டேயும் பாபாவை நினைவு செய்ய முடியும். நினைவுதான் உங்களுடைய படகை கரை சேர்க்கிறது. அதாவது கலியுகத்திலிருந்து கடக்க வைத்து சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறது. சிவாலயத்தையும் நினைக்க வேண்டும். சிவ்பாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சொர்க்கம், எனவே அதுவும் நினைவு வருகிறது. அதாவது சிவ்பாபாவை நினைவு செய்வதினால் நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாகுவோம். இந்த படிப்பே புதிய உலகத்திற்கானதாகும். ஸ்ரீமத் எவ்வளவு உயர்ந்தது! ஸ்ரீமத்தின் மூலம்தான் நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். மிக மிக பெரிய பதவியாகும். தனக்கு நன்மை செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என்று இப்போது பாபா கூறுகிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். கோபப்படுவது தெய்வீக குணம் இல்லை, அது அசுர குணம். யாராவது கோபப்பட்டால் சும்மா இருந்துவிட வேண்டும், பதிலளிக்க கூடாது. ஒவ்வொருவரின் நடத்தையின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அவகுணம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் சுபாவம் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். சிலர் பாபா இந்த தவறு நடந்துவிட்டது என்று உடனே பாபாவிற்கு தெரியப்படுத்துகிறார்கள். பாபா குஷி அடைகிறார். பகவான் குஷி அடைகிறார் என்றால் வேறு என்ன வேண்டும்? எது நடந்தாலும் அதை பாபாவுக்கு சொல்லிடணும், உண்மையாக இருக்கணும். அப்போ பாபாவும் குஷி அடைகிறார். இப்போ பகவான் குஷி அடைகிறார் அப்படின்னா வேற என்ன வேணும்? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய புத்தியை நன்றாக வைத்திருக்க வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. கோபத்தில் வந்து வாயிலிருந்து குண்டுகளை வெளிப்படுத்தக்கூடாது. அமைதியாக சும்மா இருக்க வேண்டும். கோபத்தில் வரும்போது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பாம்ஸ் போல வெடிக்கும்.
ஆகையால் அந்த மாதிரி பாம்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தாதீங்க, அமைதியாக இருங்க, சும்மா இருங்க அப்படின்றார். 2வது பாயிண்ட், மனதால் ஒரு தந்தையின் மகிமையை செய்ய வேண்டும். இந்த பழைய உலகத்தில் ஆர்வமோ அன்போ வைக்க கூடாது. எல்லையற்ற வைராகியமுடையவர் மற்றும் பற்றற்றவர் ஆக வேண்டும். வரதானம், நினைவின் ஆதாரத்தின் மூலம் மாயாவின் சேற்றிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள். எப்படிப்பட்ட விஷயங்கள் முன்னால் வந்தாலும் தந்தையிடம் விட்டுவிடுங்கள். உள்ளத்திலிருந்து பாபா என்று சொல்லுங்கள். அப்போது அந்த விஷயம் முடிந்து போய்விடும். இந்த பாபா என்ற வார்த்தையை உள்ளத்திலிருந்து சொல்வதில்தான் மாயாஜாலம் இருக்கிறது. அதாவது பாபா அப்படின்னு சொல்றோம், ஆனால் அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வரணும். அப்போதான் மேஜிக் நடக்கும், மிராக்கல் நடக்கும். ஆகையால உள்ளத்திலிருந்து சொல்வதில்தான் மாயாஜாலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். மாயா முதலில் தந்தையை தான் மறக்க வைக்கிறது. இந்த விஷயத்திற்கு மட்டும் கவனம் கொடுங்கள். அப்போது தன்னை தாமரை மலருக்கு சமமாக அனுபவம் செய்வீர்கள். நினைவின் ஆதாரத்தில் மாயாவின் பிரச்சனைகள் என்ற சேற்றிலிருந்து சதா அப்பாற்பட்டு இருப்பீர்கள். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் அலைச்சலில் வர மாட்டீர்கள். சதா ஒரே ஒரு சியர்ஃபுல், அதாவது மகிழ்ச்சியான மூட் மட்டும் இருக்கும். ஸ்லோகன், தூய்மையின் தாரணை அல்லது தர்மத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் மகான் ஆத்மா ஆவார்கள். அவ்வியக்த சமிகை, தன்னை பந்தனங்களிலிருந்து விடுவிப்பதற்கு தன்னுடைய நடத்தை மற்றும் கடுமையான சம்ஸ்காரங்கள் என்ன இருக்கிறதோ அதை மாற்றம் செய்யுங்கள். பந்தனத்தை ஏற்படுத்துவார்கள், அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்யட்டும், நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள். அதாவது எப்படி சொல்லிட்டு இருக்கிறார் பாபானா, பந்தனத்தை ஏற்படுத்துறது அவங்களுடைய வேலை அப்படின்னா நீங்க உங்களுடைய வேலை செய்யுங்க. பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அவர்களுடைய வேலையை பார்த்து பயந்து விடாதீர்கள். அவர்கள் அவர்களுடைய வேலையை எவ்வளவு ஃபோர்ஸாக செய்கிறார்கள், நீங்களும் உங்களுடையதை ஃபோர்ஸாக செய்யுங்கள். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களிடமிருந்து குணத்தை எடுத்து கொள்ளுங்கள், நீங்களும் செய்யுங்கள். தன்னை பந்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கான யுக்தியை உருவாக்குங்கள். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே
நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.